இப்போ அடுத்து 4 பகவத்கீதையோட தியான ஸ்லோகங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த சொன்ன 4 ஸ்லோகத்துக்கும் நம்ம என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இந்த 4 தியான ஸ்லோகங்களும் முதல் ஸ்லோகத்தில் கீதையில் சொல்லக்கூடிய 3 கிருஷ்ண நாமங்கள், கிருஷ்ணத்வைபாயனர், கீதையை தொகுத்து கொடுத்த கிருஷ்ணத்வைபாயனர், கிருஷ்ணரை சொன்ன பகவத்கீதையை சொன்ன ஸ்ரீகிருஷ்ணர், பகவத்கீதையை கேட்ட அர்ஜுனன், இவா 3 பேருக்கும் கிருஷ்ணன் என்ற பேர் பொதுவாக அமையிறது ஒரு ஏற்புடையது. அது 3 பேருக்கும் அது இருக்குது. அந்த அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? பிரபன்ன பாரிஜாதாய தோத்திர வேத்திரைக பானையே அப்படின்னா, இந்த சரணமடைந்தவர்களுக்கு விரும்பினதை விரும்புமாறு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர். அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னால், பாரிஜாத விருட்சம் எப்படி கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அதுபோல் கிருஷ்ணர் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அப்புறம் ஒரு கையில் சாட்டை, தோத்திர வேத்திரைக பானையே அப்படின்னு சொன்னால் கையில் ஒரு கையில் சாட்டையும் அப்புறம் ஞான முத்திரையை வச்சுருக்கிறாகவும், அதே சமயத்தில் விரிந்த விசாலமான கண்கள், எப்படின்னா ஒரு தாமரை புஷ்பத்தில் இருக்கிற ஒரு இதழ் விரிஞ்சால் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குமோ அதுபோல் என்ன ஒரு கண்களை உடையவனுமான அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. அதாவது எல்லா உபனிஷதங்களும் என்ன இளையர் பிள்ளையாகிய கிருஷ்ணன் பால் கறப்பவன். என்னது பசு, எல்லா உபனிஷதங்களையும் கறந்து பால் எடுக்கிறது எப்படி விஷயமோ அதுபோல் இடையனான ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அர்ஜுனன் என்ற கண்ணுக்குட்டியை வச்சுட்டு கறந்த பால் தான் கீதாமிருதம். கீதை என்னும் அமுதம், கீதை என்னும் காவியம், அதை அருந்துவர்கள் நல்ல புத்திமான்கள். அந்த கீதை என்னும் அமுதத்தை அருந்துபவர்கள் நல்ல புத்திமான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இது இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாரும் சொல்கிறது தான். அது வசுதேவனுடைய புத்திரனான கிருஷ்ணனும் கம்சசாணூரங்களை வதைத்தவனும் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுத்தவனும் ஜெகத்குருவான தெய்வம் யார்? ஜெகத்குருவான தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஸ்லோகத்துலேயும் கிருஷ்ணருக்கு முக்கியத்துவமாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணரோட முகத்திலேருந்து அவருடைய அதரதத்திலேருந்து வந்தது இந்த ஸ்ரீ கிருஷ்ண அமுதம். அந்த அமுதத்துக்கு முதல்ல நம்ம நமஸ்காரம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 4 தியான ஸ்லோகங்களை சொல்லாமல் கீதையை நம்ம ஆரம்பித்து சொல்ல முடியாது. இது இல்லாமல் நம்ம பெரியவாள்லாம் இதுக்கு இன்னும் பெரிய தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி மணிக்கணக்காக இல்லை நாள் கணக்காக அதுக்கு அவதாரிக்கையே சொல்லுவாள். ஆனால் நம்ம இப்போ சாதாரண அளவில் சொல்ல போகிறோம். அப்படின்னு இன்னொரு சமயம் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த அவதாரிக்கையில் எப்படியெல்லாம் அதுக்கு சொல்லியிருக்கு அர்த்தங்கள் அப்படின்னு அதையும் சேர்த்து பார்க்கலாம். இன்னொரு 2-3 எபிசோடு தாண்டின பிறகு. முதல்ல இன்றைக்கி நம்ம ஞான வித்யா ராஜவித்யா ராஜகூஹ்யம் அப்படின்ற அந்த யோகத்தை அந்த 9வது அத்தியாயத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பித்தது, இதுக்கு என்ன அத்தியாயத்தோட தொடக்கம் எப்படி, அதுக்கு என்ன கோர்வை அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி இதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னா, முதல் 7 அத்தியாயம் வரைக்கும் பெருமாள் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டால் சூத்திரே மணிகணானிவ அப்படின்னு சொல்கிறார். அதாவது 7வது அத்தியாயத்தோட தொடக்கத்தில் பகவான் விஞ்ஞானத்துக்கூடிய ஞானம், அதாவது அறிவு இருக்கணும், அதே சமயத்தில் அதில் அதுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை உபதேசிப்பதாய் கூறி அந்த அத்தியாய முடிவில் பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம், அதிபூதம், அதிதெய்வம், அப்புறம் அதியஜ்ஞம் அந்த தத்துவங்களை எல்லாம் மெய்யுணர்வோடு அனுபவிக்கணும் அப்படின்னு அக்ஷர பிரம்ம யோகத்தில் 8வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதாவது அந்திய காலத்தில் தன்னுடைய ஸ்மரணையால் உயர்கதி அடைவர் ஞானிகள் என்று கூறுகிறார். ஆனால் அர்ஜுனன் இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே இது என்ன கிருஷ்ணா இப்படி அதிதெய்வம் அதிபூதம் அப்படி சொல்கிற, கொஞ்சம் நல்லா விவரமாக விவரித்து சொல்ல அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் மேலும் என்ன பண்ணுறார், அந்த 8வது அத்தியாயத்தில் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்றதுல ஜீவன் எப்படி எல்லாம் போகும், சுக்ல கிருஷ்ண கதி ஹீத்தியே, அதாவது இருட்டில் கிருஷ்ணபக்ஷத்தில் காலமானா எப்படியெல்லாம் போகும், சுக்லபக்ஷத்தில் போகும்போது அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு ரொம்ப முதல் 6 கேள்விக்கு விரிவாக விவரமாக பதில் சொல்லிட்டு 7வது கேள்விக்கு விடை மட்டும் 8வது அத்தியாயம் முழுக்க சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தில் எல்லாத்துலேயும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார்.
இதில் ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத் அப்படின்னு சொல்கிறார். அந்த விஷயத்தையே மறுபடியும் இந்த அத்தியாயத்திலையும் ராஜவித்யா ராஜகுஹ்யம்ன்ற யோக இந்த அத்தியாயத்திலையும் விரிவாக கூற ஆரம்பிப்பதால் இந்த அதே சொற்களையே இங்கேயும் ஆரம்பிக்கிறார். அதனால் 9 முதல் ஸ்லோகத்தில் பகவான் உபயோகிக்கின்றார். பக்தி சாஸ்திரத்தின் சிறந்த ரகசியம் இங்கு கூறப்படுவதால் இது ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று கூறப்படுகிறது. இதில் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் ஒரு செய்யுள் ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார். அதில் இந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்துக்கு உகந்ததா தன் மேன்மையும் தான் பிறப்பற்றலரா தன்மையும் பன்மேனி நன்னினர்பால் பிரியா வன்பராசைகளும் புன்மேனி விண்ணவர்பால் புரியாத தன் பக்தியையும் நன்மேனி நரனுக்கு நவீன்றனனே என்று கூறுகிறார். இந்த கீதார்த்த சங்கிரகம் என்றது எப்படின்னு கேட்டால் ஆளவந்தார் அருளிய கீதார்த்த சங்கிரகத்துக்கு இது ஒரு தமிழ் வழி. தமிழில் நிகமாந்த தேசிகன் அதை பற்றி சொல்லியிருக்கார். அதுதான் அதனோட சாரம். இதை ஒரு அத்தியாயத்திலையும் அவர் கீதார்த்த சங்கிரகத்தை எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் யனசோயவே ஞானம் விஜ்ஞானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். இந்த முதல் ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எதை அறிந்து விஞ்ஞானமாகிய தீமை என்ற அதாவது இந்த குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் என சோயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் அதில் அசுபாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த அசுபாத்ன்றது என்ன மோக்ஷசே சுபாத்து மோக்ஷசே அசுபாத்து அப்படின்னு சொன்னால் அந்த அசுபம் என்னது அஜ்ஞானமாகிய தீமை. அந்த அஜ்ஞானமாகிய தீமையிலிருந்து எப்படி விடுபடணும், எது விடுபடுவாயோ அப்படிப்பட்ட இந்த குஹ்யதமம் மிக்க ரகசியமானது. குஹ்யதமம் சொன்னால் குஹ்யம் குஹ்ய தரம் குஹ்யதமம் அதி ரகசியம். இதில் அவ்வளோ சுலபமாக இது 3வது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கிற ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்துடன் கூடிய இந்த ஞானத்தை அசூயை இல்லாத உனக்கு எடுத்துரைப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்கிறார். அதில் என்னெல்லாம் கேட்குறேன்னு சொன்னால் அனசூயவே அப்படின்னு சொன்னால் ந குணான் குணினோ ஹந்தி ஸ்தௌதி மந்த குணானபி நானிய தோஷேஷு ரமதே ச அனசூயா பிரகீர்த்திதா. அப்படி அதாவது நல்லவருடைய நல்ல குணங்களை குறை கூறாமல் குறை உள்ளவர்களையும் புகழ்ந்து பிறர் குற்றங்களில் சந்தோஷம் அடையாமல் இருத்ததே அனசூயை அப்படின்னு அத்ரி ஸ்மிருதி சொல்லுறது. அதனால் நகுணான் குணினோ ஹந்தி நல்ல குணம் இருக்கிறவங்கள அந்த நல்ல குணத்தை சிறப்பு சொல்லணும். அதுக்காக அந்த நல்ல குணத்தையே கெடுதலாக சொல்லும் போது அது என்னது அர்த்தம், அங்கே அசூயை மேலோங்கி நிற்கிறது என்று பொருள். இதற்கு தொடர்பான அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.